ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற ஸ்கில்லை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டா போதும். கம்பெனிஸில் ஈஸியாக பிளேஸ் ஆகலாம், சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் பிஸ்னஸை ரன் பண்ணலாம், அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உங்கள் லவ்வரை ஈஸியாக ரன் பண்ணலாம். எல்லாருமே சைல்ட்ஹுட் அப்படிங்கிற ஸ்டேஜை கிராஸ் பண்ணி தான் வந்திருப்போம். இந்த சைல்ட்ஹுட்ல நம்ம மோஸ்ட்லி ஃபேஸ் பண்ண போற பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த ஃபியர்னஸ் எப்படி வேணா இருக்கலாம். ஸ்டேஜ் முன்னாடி பேச பயப்படலாம், ஒரு அன்னோன் பர்சன் கிட்ட பேச பயப்படலாம், அண்ட் மெயினா ஒரு பொண்ணு கிட்ட பேச பயப்படலாம். இது எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு ரீசன்னா இந்த டீச்சர்ஸ் தான். எல்லாரையும் குறை சொல்ல முடியாது, பட் சில பேர் படிக்கிற பர்சனை மட்டும்தான் ஸ்டேஜ்லேயே பேச விடுவாங்க, கிளாஸ்லேயே பேச விடுவாங்க. இந்த விஷயம் நமக்கு பேச வந்தாலுமே ஒருவேளை நமக்கு வராதோன்னு ஒரு தாட்டை வர வச்சிரும். லாஸ்டா பேசலான்னு போனா ஸ்கூல் லைஃப் முடிஞ்சிடும், திரும்பி பார்த்தா காலேஜ் லைஃப் முடிஞ்சிடும். இத பார்த்து கேன மாதிரி தெரியுதா? அப்போ எப்போதான்டா பேசுறதுன்னு கேட்டா நான் சொல்ற 3 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. திஸ் இஸ் a proven டெக்னிக், யாரும் சொன்னதும் இல்லை, லைஃப்ல நான் தெரிஞ்சுக்கிட்டது. ஃபர்ஸ்ட் திங் இஸ் ரீடிங் புக்ஸ். நம்ம லைஃப்ல சப்ஜெக்ட் புக்ஸ் படிக்கிறோமோ இல்லையோ, இந்த மாதிரி லைஃப் லெசன்ஸ் புக்ஸ் படிச்சே ஆகணும். பிகாஸ் அதுல இருக்க விஷயம் நீங்க எங்க போய் தேடினாலும் கிடைக்காது. நான் புக்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ண அப்புறம் நிறைய புது வேர்ட்ஸ்க்கான அர்த்தங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் அதை 4 பேரை பார்க்கும்போது என்ன அறியாம அந்த புது வேர்ட்ஸை யூஸ் பண்றதை நோட்டீஸ் பண்ணேன். ஸோ ஒரு நாளைக்கு 50 பேஜ் படிக்கணும்னு இல்லை, ஜஸ்ட் 2 or 3 பேஜ் படிச்சாலே போதும், ஈஸியா நிறைய விஷயம் கத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட், ஜஸ்ட் டாக்குமெண்ட் யுவர் செல்ஃப். டெய்லியும் ஏதாவது டாபிக்ஸை பற்றி சோஷியல் மீடியாவில் பேசுங்க. திஸ் வில் ஹெல்ப் யூ மோர். அண்ட் உங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி க்ரோ ஆகும், கூட நீங்கள் ஈஸியாக அவங்க கூட கனெக்ட் ஆகலாம். சோஷியல் மீடியா வேணாம்னு நினைக்கிற சில பேருக்கு ஜஸ்ட் யூஸ் மிரர்ஸ். என்னை பொறுத்தவரை நான் அதிகமாக பேசின ஒரு இடம் அப்படின்னா அது மிரர் கூட மட்டும்தான். பிகாஸ் நம்மளை ஜட்ஜ் பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க, ஃபியர்லெஸ் இல்லாமல் ஈஸியாக பேசலாம். அண்ட் லாஸ்ட், நம்மளை யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ, நம்மளுக்கு இந்த விஷயம் கூட தெரியலன்னு நினைச்சிருவாங்களோன்னு பயத்திலேயே நம்ம மேல இருக்க 2 ஸ்டேஜை ஃபாலோ பண்ணாம இருக்கோம். ஜஸ்ட் உங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வந்து யார் என்ன சொன்னாங்க, ஐ வாஸ் ஜஸ்ட் ஹியர் டு டெலிவர் மை தாட்ஸ்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. தப்பா சொன்னாலும் சரி, நெக்ஸ்ட் டைம் இதை நோட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. ஸோ கம்யூனிகேஷனை பேரியரா பார்க்காம ஜஸ்ட் நார்மலா பார்த்தா ரொம்ப ஈஸி. அண்ட் இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா, நான் ட்ரை பண்ண போறேன் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் மோர் ப்ரொடக்டிவ் அண்ட் லைஃப் சேஞ்சிங் டிப்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.